மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே பார்க்கலாம். என்ன மச்சான் யோசிச்சுனுக்குற? வாப்பலாம். வரல. ஏன் தெரில. எனக்கு புரியல. எனக்கு பிடிக்கல. யார? மேக்ஸ் டீச்சர் தான்டா. டேய் மேக்ஸ் டீச்சர் அவங்க புருஷனுக்கே பிடிக்காது, நீ என்ன ஃபீல் பண்ணுகிற? சரி வா போலாம். டேய் மேக்ஸ்ல வேற ஃபெயில் ஆயிட்டேன், நீ வேற. மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டா? ஆமா. டேய் எல்லா சப்ஜெக்ட்ல தான் ஃபெயில் ஆகி வச்சிரா, நம்ம மேக்ஸ்ல மட்டும் ஃபெயில் ஆகாம ஓவரா பண்ணுங்கறா. டேய் மேக்ஸ்ல ஃபெயில் ஆனா அப்பா திட்டுவாருடா. வீட்டுக்கு எப்படி போறதுனே தெரியல. இப்போ இதான் உன் பிரச்சனையா? மச்சான் வெளில போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்துன்னு வச்சுக்க, அங்க ஒரு குறுக்கு சந்து வரும். ஏன் வீட்டுக்கு எனக்கே வழி சொல்றியா? டேய் வீட்டுக்கு போனா அப்பா அடிப்பாரு, பயமா இருக்குடா. டேய் என்னடா பால்வாடி பைய மாதிரி ஆகுதுங்கற? மச்சான் தபர் உங்க அப்பா சமன் அவள் தானே, அதை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணாத மச்சான். 12th 5 வருஷமா ஃபெயில் ஆயிட்டு நானே ஃபீல் பண்ணல, நீ என்ன ரொம்ப ஓவரா பண்ணுகிற? வா போலாம். ஹலோ ஹலோ யாரு? குணா உங்க அப்பாவா? ஆமாங்க ஆமாங்க. பொண்ணு நோன்னு எப்படி பேசுறான் பாரு உங்க அப்பா. நான் குணாவோட மேக்ஸ் டீச்சர் வனஜா பேசுறேன். சொல்லுங்க மேடம், ஏதாவது பிரச்சனைங்களா? இல்ல இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. வெரி பிரில்லியன்ட் பாய். என் பையனா? அவனால எந்த பிரச்சனையும் வராது. என் பையனை ஏன் சொல்றீங்க? என்னடா உங்க அப்பா நம்ப மாட்டாரு? ஹலோ பேசுறா. ஆமா உங்க பையன் தான். அப்படியா? சொல்லுங்க. உங்க பையன் ஆஃபில் எக்ஸாம்ல மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டான். என்னது? இல்ல இல்ல உங்க பையன் மட்டும் இல்ல, எல்லா பசங்களுமே ஃபெயில். ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கொடுத்துட்டாங்க. அந்த எக்ஸாம் எழுதிருந்தா நானே ஃபெயில் ஆயிருப்பேன். அடுத்த தடவை கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான். அவனை நீங்க திட்டாதீங்க. ஓகேமா ஓகேமா. அது மட்டும் இல்ல, அவன் வீட்டுக்கு வந்ததும் அவனுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் போட்டு உடம்ப தெம்ப வச்சுங்க. ஏன்னா ரொம்ப வீக்கா இருக்கான். அவன் கூட அவன் ஃப்ரெண்டு வருவான், அவனையும் பாத்துங்க. சரி சரிமா. மேடம் இது உங்க நம்பர் தானே? இல்ல இது ஒரு பிசிஓ. அதான் அந்த ஓனரே சொல்லிட்டாரு இல்லையா, இது பிசிஓன்னு. ஆமா ஆமா ஃபோன் பண்ணி ஏமாத்துறாதீங்க, அவர் தான் பேசுவாரு. ஓகே மேடம். ஓகே பை. மச்சான் தேங்க்ஸ் மச்சான். ஆனா வரணா தம்பி காசு காசு அது அவங்க அப்பா கிட்ட வாங்கிக்கோ. Hey, what happened, hubby? Why are you so dull? Don't you know, Ramya? I'm worried about my English marks. This Edward sir is so mean. You mean kolathu mean or athu mean? Hey, don't make fun, yaar. He wanted to reduce my marks. I would have been school first. டேய் அட போடா முள்ளடா கை குறா. Don't worry, D. மச்சான் ராமானுஜ் ஆல்ரா. ஏய் என்ன கண்ணாப்பா? கமிட் ஆவலையோ? டிக்கெட் வந்துரும். சரி வா பேசி கரெக்ட் பண்ணி கொடுப்போம். சரி வா. Next time நீ தான் first mark வாங்க போற. Don't worry. மச்சான் ராமானுஜ் கிட்ட அந்த சைடு பேக் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துறா. He wanted to reduce my marks. என்னங்க? I hate him. What the hell is wrong with you? Why are you stalking me? Don't you have basic manners? Very bad guys. Government school guys. அம்மா பேசுற இங்கிலீஷ் இவங்களுக்கு எப்படி புரிய போகுது? ஏங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்காம இப்படி கோவப்படாதீங்க. உங்க பஸ் பாஸை விட்டீங்க, அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இந்தாங்க வச்சுக்கங்க. You careless. என்ன அபி? ஏதோ தப்பு பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் நம்ம மேலே கோவப்பட வேண்டியது. நாங்க ஏதோ சமூக சேவை மாதிரி செஞ்சு நிக்கிறோம். I'm so sorry. மனுஷன் இப்போ சாரி கேட்னா பிரயோஜனம். மேக்ஸுக்கு நீங்க எந்த டியூஷன் போறீங்க? சென்டம் சுரேஷ் டியூஷன் சென்டர் போறோம். சென்டம் சுரேஷ் அவர் சென்டம் எடுப்பாரா? அவரை விடுங்க, நீங்க எடுப்பீங்களா சென்டம்? நான் எடுப்பேன். இவ சென்டம் எடுப்பா, நான் கொஞ்சம் கம்மியா. இவங்க போய் செருப்பு எடுப்பான்னு நினைக்கிறேன். நீங்க பி செக்ஷன் தானே? இல்லையே, ஏ செக்ஷன். ஏ கிளாஸ்னாலே ஏ செக்ஷன் தானே. உங்க ஃபோன் நம்பர் என்ன? 27727. சொல்லுங்க. சரி, நீங்க பஸ் பாஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க கிளம்புறோம். போடி போடி. உங்களுக்கு கூட என்ன காணாம போனா சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சி தரேன். ரெண்டு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. மேக்ஸ்ல 99 நம்பர் மிஸ் ஆயிச்சடா. அது கூட நீ அத விட நீ பஸ் பாஸ் கொடுக்க வந்த. என்னடா சிரிக்கிறா? நன்றாக யோசிச்சு பார். டேய் ஜித்தி ஜில்லாடி மிட்டா கில்லாடி. எந்த படம்டா இது? நேத்து ஸ்கூல்ல போற அடி மாதிரி நான் மச்சான். வா மச்சான், வா மச்சான், இங்க பார்க் பண்ணு. ஒரு பொறுப்பே இல்லடா, இவ்வளோ லேட்டா வர. டேய் எதுக்கு என்ன கூப்பிட்டா? அவள் இந்த டியூஷன் தான். டேய் நானே 12th பாஸ் ஆனோன்னு கோயிலுக்கு போனேன், என்ன ஏன்டா பாதியில் கூப்பிட்டேன்? டேய் 12th பாஸ் ஆனால் கோயில் போகக்கூடாது, டியூஷன் போனேன். இந்த டியூஷனுக்கு போனால் 12th பாஸ் ஆகிடலாமா?
டெஃபினெட்லி என்ன சொல்ல வருது இந்த மூஞ்சலி? ஏய் ஷீ கம் திஸ் வே. இங்கிலீஷ். மச்சான் நீ சூப்பர்ரா. அந்த காண்டா மிருகத்தோட காதலுக்காக இங்கே கால் கடக்க டியூஷன் வாசல் நிற்கிற பத்தியா? கெத்துரா. மச்சான் வந்துட்டானுங்களா? ஏய் வா பானிபூரி சாப்பிட்டு போலாம். ஹெச்சி கவர்மெண்ட் गाइस அபிஸ் ஹியர் நோ யூ கோ. சில்ற இல்லனா சொல்லு நாயே. சி பே அபி. எஸ்டர்டே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சேன் பட் நீ அக்செப்ட் பண்ணவே இல்ல. நான் ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாகவே இல்லை. ஓ ஹே எஃபில நான் ரொம்ப ஆக்டிவ்டா. எனக்கு ஏன் நீ ரெக்வெஸ்ட் கொடுக்கல? ஏய் சேச்சா நாட் லைக் தட் ரம்யா. பட் அபி ப்ளீஸ் அக்செப்ட் மீ ப்ளீஸ் அபி. யார் அவன்? மச்சான் ஷார்ட் பண்றோம் போலடா. அந்த காண்டா மிருகத்தோட ஆப்போசிட் இந்த காட்சில வந்தானே இல்லடா. ஏ மச்சான் இத பண்றா. நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ எப்படி பிரிகிற மாதிரி போய் மச்சான் இத பண்ணு மச்சான். அமைதியா இரு. Actually, I was busy yesterday, you know. வெளிய போலாமா? ப்ளீஸ் அபி ப்ளீஸ் ப்ளீஸ். டியூஷன் முடிச்சிட்டேனா வெளிய போலாம். இந்த டியூஷன் இங்க தானே எடுக்கிறீங்க? What can I do? நான் கூட 12th பாஸ் ஆகணும். ரெட் கலர் ஜெட் தானே போட்டுக்கிறேன். ஏய் வாட் யூ டாக்கிங் மேன்? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இப்போ தெரியும். கொஞ்சம் திரும்பினா ஊருக்கே தெரியும். ஓ ஷிட். அபி யூ டேக் லீவ் வில் சீ நல்லா எடுப்பாங்கல ஸ்கூல். வா போய். கோ கோ கோ. இப்போ நான் என்ன கேட்டேன் நீங்க போறீங்க? மேன் ஹலோ ஹாய். இவன் எங்கடி இங்க? ஹலோ அடுத்தவனா? ஏய் டியூட் ரொம்ப பெருசா கிழிஞ்சிருக்கா. ஆமாம் பாஸ் கிஞ்சி தொங்குது. வாய் முன்ன அமைதியாக இருங்க. இங்கிலீஷ்லாம் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிஞ்சிரும். என்கிட்ட ஒரு மேட்ரு இதை அதை வச்சு மூடிடலாம். நல்லா மறைச்சுக்கோ. அதை பாருங்க. இன்னைக்கு நான் எதுவும் தொலைக்கலையே. எல்லாமே பத்திரமா தானே வச்சிருக்கேன். பத்திரமா இருக்கு. இன்னைக்கு ஒரு லவ் ப்ரொபோசலுக்காக வந்தேன். ஹே அறிவு இருக்கா உனக்கு? எத்தனை தடவை சொல்றது? அவன் ஆம்பளையா இருந்தா அவனை வந்து இவகிட்ட ப்ரொபோஸ் பண்ண சொல்லு. ஹோ அந்த மேட்டர் நினச்சிட்டிங்களா? இது வேற. இன்னைக்கு உங்களை ப்ரொபோஸ் பண்ணலாம் தான் வந்தேன். இவகிட்டயா? எஸ். இவ யாருன்னு தெரியுமா? இவங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? போங்கங்க. இவங்களை பார்த்ததுலேருந்து என்ன யாருன்னே நான் மறந்துட்டேன். இவங்க அப்பாவை எப்படி தெரியும்? ஐயோ ரொமான்ஸ். சரி உங்கள் பேர் என்ன? தெரியாதவங்க கிட்ட என் பேர் சொல்ல மாட்டேன். சொல்லிடாத. தெரியாதா? சொல்லாத. உங்களுக்கு கண்ணில் எதுவும் கோளாரா? 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது போல இருக்கு. அபிராமி குணா குணா அபிராமி பேர் பொறுத்தவே செம்மையா இருக்குல்ல? என்னடா வேணும் உனக்கு? ஒரு 500 ரூபா கம்மியாக கிடைக்குமா? வாட்? ஐ லவ் யூங்க. ஏய் உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? ஏன் மூஞ்சிக்கு என்ன? நல்லா தானே இருக்கும். ஆளும் மூஞ்சியும் மண்டையும். கூல் டவுன். மண்டையில இருக்க கோடும். ஹலோ உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு என்ன நீ போட்டுக்கோ. ஹலோ எங்க நில்லுங்க நில்லுங்க. எங்க தைரியமான ஆம்பளை இருந்தா லவ் சொன்னா ஒத்து பண்ணீங்க. இப்போ எப்படி நட்டாத்துல விட்டு போறீங்களே? ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க. எங்க நில்லுங்க. எங்க பரிசாச்சு இல்லை உங்களுக்கு? டேய் என்ன வேண்டா? ஒத்துக்க முடியாதுன்ட்டாடா. நாங்க அவன் பார்க்கறதா ஒரு மாதிரி இருப்பான். ஆனால் ரொம்ப நல்ல பையன். ஒருத்தங்க ஆனால் அவனுக்கு இது ஓவர் தான்ல. ஓவர் தான் மச்சான். ஆனால் அவனை விட நீ ரொம்ப ஓவராக பண்ணுகிறிய. வா. ஆமாம் அவன் உனக்கு தனியாக தான் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டானா? ரொம்ப சப்போர்ட் பண்ணுற. நம்மளை நம்பி வந்துட்டான். ஹே நான் சொன்னேன்ல பாத்திமா மேம் அவங்க தான். வா. ஹாய் அபி. நீங்க கொஞ்சம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பாருங்க. அபி எவ்வளவு நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து நீ? சாரி மேம் ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை. ஸோ அதனால தான் என்னால் இங்கே வர முடியல. இது என் ஃப்ரெண்டு ரம்யா. அவளும் ஒரு சைல்டு அடாப்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அடாப்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? வாட் அ குட் நியூஸ். குழந்தைங்களா ப்ளே ஏரியால இருக்காங்க. நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே மேம். ஏய் குணாடி
எல்லாம் பாத்தீங்களா? அந்த குழந்தைங்கள கூட ஒரு குழந்தை ரொம்ப சுட்டியா நாட்டியா அந்த குழந்தை பேர் கூட இனியா. அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணலான்னு இருக்கோம் மேம். அடடா, அந்த குழந்தைய ஆல்ரெடி அடாப்ட் பண்ணிட்டாங்களேம்மா. அந்த குழந்தைய மட்டும் இல்லம்மா, அது கூட சேர்ந்து 10 குழந்தையும் அடாப்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க குணா, வாங்க. இவங்கடி இப்பதான் உங்களை பத்தி இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது ஒன்றும் இல்லை மேம். ஆஷுக்கும் தமிழுக்கும் ட்ரெஸ் சைஸ் பத்தல மேம். அதை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். ஆமாம் மேடம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குணா. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்படிலாம் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் அக்கறை எடுத்துக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யூ குணா. நாங்கள் என்ன மேம் பெருசாக பண்ணிட்டோம் உங்கள் முன்னாடி நாங்களாம். ஆமாம் மேடம், இந்த விஷயந்தான் எங்களுக்கு எங்ககிட்டயே பிடிச்சது. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் அதை நாங்கள் வெளில சொல்லி காட்டவே மாட்டோம். அது மட்டும் இல்லை மேம், இந்த குழந்தைங்கன்னு இல்லை, இந்த 2 குழந்தையா இருந்தாலும் சரி, ஏன் உங்கள் குழந்தையா இருந்தாலும் சரி, சொல்லுங்கள், நாங்கள் அடாப்ட் பண்ணுறோம். என்னடா குணா, do good. All the best, குணா. தேங்க்யூ மேம். சரி மேம், நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் போய்ட்டு வரோம். எங்கே போகிறீங்க? டக்கரு 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 டாப் டக்கரு டக்கரு டக்கரு. சரியா லூசுங்க. மச்சா சூப்பரா, நீ உன் லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஆசைலாம் இருக்குன்னு நினைக்கும் போது உடம்புலாம் அப்படியே புல்ல அரிக்குதுடா. குளிச்சிருக்க மாட்டேன். சரி வா போகலாம். என் மச்சான் சாவி உங்கள்கிட்ட கொடுத்தனா? சாவியா? உங்க சேவையில சாவியை விட்டுட்டீங்க சார். தோப்பார். சாவி அப்படி நீங்க சாருக்கு என்ன ஞாபகம் இருக்காண்டி? சார் ரொம்ப பிஸி, பெரிய லைட்டர் தெரியுமா? அவர் டைம் அவர்கிட்டே இல்லையா? மச்சான் ரொம்ப பேசுகிறாலும் சாவி வேணுமா, கிளம்பலாம். பின்ன என்ன, சார் வருவாரா, லவ் சொல்லுவாரா, ஆனா ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டாராம். அப்புறம் நான் எப்படி லவ் சொல்றது?